Hi, hello friends, welcome to my Asik View channel. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஈது தொழுவோம். நான் ஃபயஸ் பாய் எங்கள் அண்ணன் காக்கா எல்லாம் செஞ்சு போயிட்டுருக்கோம். என்னென்ன சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம வந்து ஈது தொழுகிறதுக்காக நம்ம அப்படியே நடந்து நம்ம டேங்க் பார்க் பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு. அப்படியே அங்கிளும் போகிறாப்புல, அங்கிள், அண்ணன், ஃபயஸ் பாய், நான் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஈது தொழுகிறதுக்காக வேறு லெவலில் இன்றைக்கி ஈது சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஈது தொழுகிறதுக்காக நம்ம பள்ளியை வந்து ரீச் ஆயாச்சு. பள்ளிக்கு வெளியில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு இடத்த போட்டு நேராக ஈது தொழுகிறதுக்காக நேராக இடத்த போட்டு நம்ம அங்கே வந்து உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அப்படியே ஈது தொழுகிறதுக்காக நம்ம என்னென்ன அஜரத்து வந்து ஃபஸ்ட்டு பயான் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தொழுவ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சலாம் கொடுக்குற வரையும் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் பக்காவாக வந்து காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவில் வந்து உங்களுக்கு வந்து தரமாக வந்து இந்த வீடியோ வந்து காட்டலான்னு இருக்கேன். ஏன்னா தொழுகிறதுக்காக நம்ம அப்படியே இடத்த பிடிச்சிட்டு நேராக நான் ஃபயஸ் பாய் அப்படியே சுற்றி உங்களை காட்டுறேன். நான் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ரஷ்ஷு. காலையிலே பிளாக்ங்க நம்ம ஈது தொழுகிறதுக்காக எல்லாரும் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈது தொழுவை வந்து முடிஞ்சிருச்சு. அஜரத்து வந்து இப்போ வந்து பயான் சொல்லிட்டு இருக்காப்புல. அஜரத்து பயான் சொல்லி முடிச்சோன்னா நேராக நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியை அப்படியே டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈது தொழுன்னு சொல்லிட்டு இந்த பெருனா வந்துருச்சுன்னாவே தூக்கம் எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈது முடிச்சுட்டு அப்படியே நேராக டீ கடைக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஈது ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். பார்த்தா வந்து வந்து ரியாத்தில் வந்து ஃபேமஸான ஏரியா பத்தா வந்து அந்த பத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே தான் நம்ம வீடு இருக்கு. நம்ம டீ குடிக்கிறதுக்காக நம்ம ஈது ஷூட்டில் அப்படியே சலாம் எல்லாம் கொடுத்துட்டு நேராக நம்ம வந்து நடந்து நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஃபோட்டோ ஷூட் நான் ஃபயஸ் பாய் எங்கள் அண்ணன் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து மதியம் டின்னருக்கு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தால்ச்சா இருந்துச்சு, சிக்கன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்லேயே எல்லாத்தையும் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிட்டு நான் அவங்க இந்த வீடியோவில் வந்து பக்காவாக சொல்கிறேன். ஈதுக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம பிரியாணி தான் நாங்கள் வந்து இந்த 30 நாள் நோம்பு வந்து வேறு லெவலில் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்காக வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் வித்து தால்ச்சா, சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் தொழுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா நோன்பு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடே பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ரைஸு தால்ச்சா வந்து எங்கள் அண்ணன் ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து கிரேவி மாதிரி ஒன்று எங்கள் அண்ணன் வந்து செஞ்சுருந்தாங்க. அதையே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் ஆஸ் ஏ பிரதராக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள், அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ வந்து நான் இன்னும் குவாலிட்டியா வந்து கொடுக்க முடியும். அட்டியா போட்டு நம்ம பிளேட்லேயே வந்து சாப்பாடு வந்து போட்டாச்சு. நெய்சோறு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தால்ச்சா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாயில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வாயில் வச்சோடனே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட ஃபீல் வந்து இந்த நெய்சோறு வந்து கொடுத்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். இப்போ வாயில் வச்சோடனே டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பீஸ் இருந்துச்சு. அந்த மட்டன் பீஸையும் எடுத்து நம்ம வாயில் வச்சோடனே கையில் பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு.
இருந்துச்சு. இப்போ வாயில் வச்சோன்னே நல்லா ஜூஸியாக நல்லா பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் இருந்துச்சு. அந்த சிக்கன் பீஸையும் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா சிக்கன் பீஸும் சரி தான், நல்லா நல்லா மொறு நல்லா பக்காவாக இருந்துச்சு. வாயில் வச்சோன்னே அதோட சிக்கனோட பீஸோட நல்லா அந்த ஸ்மெல்லும் சரி தான், அந்த ஜூஸியும் நல்லா பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளாக்ல எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நான் எப்போதான் நான் வீடியோ போட்டேன்னா காட்டுறேன். நான் இன்னைக்கு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நான் உங்களுக்கு பக்காவாக வந்து காட்டுறேன். சாயங்காலம் 7 மணிக்கு இன்னைக்கு மெட்ரோவில் வந்து நம்ம ஏறி நம்ம சகாரா மாலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஈதில் ஊரில் இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து படம் பார்க்க போவோம். அந்த ஃபீலை வந்து நம்ம இங்கே சவுதி அரேபியா ரியாத்லேயும் சரி அந்த ஃபீலை வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து படம் பார்க்க வந்து போயிட்டுருக்கோம். அதெல்லாம் எங்கே போகிறோம் ஒன்றுமே சொல்லிட மாட்டீங்களா? படத்துக்கு போகிறாரு. நான் எங்கள் ப்ரோ எல்லாம் சேர்ந்து போகிறோம். ப்ளூ ட்ரெயினில் சாப் பேங்க் வரையும் போகிறோம். சாப் பேங்க்லேருந்து இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகிறோம். ஈது ஸ்பெஷல் வந்து ஒரு படத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் நிற்கிறோம். மெட்ரோ ஸ்டேஷனில் நிற்கிறோம். எஸ்ஏபி பேங்க்லேருந்து எஸ்டிசி பேங்க் வரையும் நாங்கள் வந்து போகிறோம். பேங்க்லேருந்து மாதிரி என்ன மால்? சகரா மாலுக்கு போகிறோம். படம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான், எங்கள் பிரதரு, நம்ம ஃபயாஸ் பாய் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிரிப்புக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்கள் சிரிப்புக்கு அப்படியே நம்ம மெட்ரோவில் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன படம்? வீரா தீரா சூரன். படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எம்மா பின்னாடி பார்த்தீங்கன்னா சாபு பேங்க் வரைய போகிறோம். சாபு பேங்க்லேருந்து மாறி அப்படியே இதுக்கு போக வேண்டியதுதான். போதெல்லாம் சொல்லக்கூடாது. போன படத்துக்கு போனோம், அது மாதிரி இந்த படத்துக்கு போகிறோம். போயிட்டு மெட்ரோவில் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. ஃபுல்லு கூட்டம் பயங்கரமான கூட்டம். போயிட்டு இன்னொரு ட்ரெயின் ஏறும்போது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் நான். மெட்ரோவில் பாருங்க ஃபுல்லு ரஷ்ஷு ஈதுக்கு. பார்த்தீங்கன்னா சஹரா மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சஹரா மாலில் போய் இன்றைக்கி படம் பார்க்குறதுக்காக ஈது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக படம் பார்க்குறதுக்காக இப்போ எஸ்டிசி ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாதிரி அப்படியே வந்து நம்ம சஹரா மாலுக்கு வந்து நம்ம இப்போ போகணும். இப்போ சஹரா மாலுக்கு போகிறத வந்து நான் இந்த எஸ்டிசி ஸ்டேஷனில் வந்து நான் காட்டுறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. வாங்க ஸ்டே டியூனாக பாருங்கள் நம்ம சேனலில். சஹரா மாலுக்கு போகிற வழியில் இந்த ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம், எஸ்டிசி ஸ்டேஷனில். இப்போ நான் பேக் சைடு ட்ரெயினும் வந்துருச்சு. இங்கே வருங்க, ரெட் கலரு ட்ரெயின் வந்துருச்சு. சிங்கிளில் ஏறணுமா? ஆமாம். இல்லை எல்லாம் இறங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரோதனி ஆயிடுச்சு. மொத்த ட்ரெயினில் ஏறிட்டோம் பின்னாடி. ரோதனே ஆயிடுச்சு. இந்த சைடில் நிற்கிறோம். சிங்கிளில் போய் நிற்போம். இந்த இருக்க சிங்கிள் 2 கிங் அப்துல் அஜீஸ் ரோடுக்கு போகணும். இந்த இருக்காருங்க. ரோதனே ஆயிடுச்சு. அந்த சைடு ட்ரெயின் பாருங்க போகுது. மெட்ரோ ஸ்டேஷனில் ஆளுங்களே இல்லையே இங்கே. பாருங்க சவுப்பர் ட்ரெயின் வந்துருச்சு. பாய் ஷூட்டிங்கில் இருக்காப்புல. ஆமாம் வேற என்ன? வந்து இறங்கியாச்சு. இப்போ நேராக மாலுக்கு போவோம். மாலில் போய் படம் பார்க்க வந்து நம்ம இன்றைக்கி போகிறோம். வேறு லெவலில் பண்ணுறோம். சரிண்ணா விளாக்கு நம்ம ஊரில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கோம். நாங்கள் பேச்சுலரே கிடையாது. டகாதிசி
அந்த அப்படியே போ போகலாம். ஏன் போகக்கூடாது? இது சகாரா மால்கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன். சகாரா மாலுக்கு போவோம். இப்போ வண்டி வரோம். வண்டி வந்தா அண்ணா பேருங்க ரமதானுக்கு பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க மாலை. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம தான் ஏன் ராமன் இன்னைக்கு வெடி வெடிக்கிற ஷோ இருக்கோம்ல, அங்கே பாரு. சகாரா மாலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அது பக்கத்தில் ஸ்டார்பாக்ஸ் இருக்கு. எவ்வளோன்னு தெரியலையா? தெரியும் சொல்லாது. சகாரா மாலோட என்ட்ரன்ஸில் பாருங்க பெருநாக்கு பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த இதில் 300 வியூஸ் போச்சு. இந்த தடவை 500 1000 வியூஸ் போடணும் சொல்லிட்டேன். உங்கள் கையில் தான் இருக்கு. ஆமாம், கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறா, யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்யுது? எடிட்டு சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை. உங்களுக்காக தான் 4Kல போடுறேன் நான். 8K போடணும்னா ஐஃபோன் தான் வேணும். ஐஃபோன்லாம் நீ இவங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் ஐஃபோன் வாங்க முடியும். கேமராவே வாங்கிடுவேன். சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சகாரா மாலுக்குள்ளே என்ட்ராகி அப்படியே போயிட்டுருக்கோம். மேலே பாருங்கள் வியூவு லைட்லேயே பக்காவாக சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம்ஸ் காஃபி ப்ராமிஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி வந்து வாங்கியிருக்கோம். அது காஃபியில் ஹாட் சாக்லேட் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். அப்படியே படம் பார்க்குறதுக்கு இன்னும் டைமிங் இருக்குது. அந்த டைமில் வந்து சரி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி லைட்டாக வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஏற்றிப்போமே சொல்லிட்டு காஃபி வாங்குறதுக்காக டீம்ஸ் காஃபி ஷாப்பில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து காஃபியை வாங்கி நம்ம இப்போ வந்து காஃபியை குடிச்சிட்டு நேராக நம்ம வந்து படம் பார்க்கறதுக்காக வாக்ஸ் சினிமாவுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அந்த வாக்ஸ் சினிமாவில் போய் என்ன படம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்டேடியம்னா பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாக்ஸுக்கு வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த காஃபி ஷாப் பக்கத்துலேயே தான் இருக்குது வாக்ஸ் சினிமா. அந்த வாக்ஸ் சினிமாவுக்கு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன்னு வைங்களேன், வாக்ஸ் சினிமா வந்து வந்துடும். நம்ம தமிழ்நாடு படத்தோட போஸ்டர் எதுவுமே போடலை இங்கே. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாக்ஸ் சினிமா வந்துட்டோம் நாங்கள். இப்போ உள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பில்லு வந்து நம்ம பார்கோட் சிஸ்டமும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்லு வேணுன்னா கூட நம்ம அந்த மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் போய் செல்ஃப் சர்வீஸ் தான். அந்த செல்ஃப் சர்வீஸில் போய் நேராக நம்ம வந்து பில்லு போய் எடுத்துகிட்டு நம்ம படம் பார்க்குறதுக்காக நம்ம வந்து நேராக வந்து உள்ளே போவோம். அப்படியே ரெட்ரோ படம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது எப்போ வருதுன்னு தெரியல. தெரிஞ்ச என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெட்ரோ படத்துக்கு இன்வைட் பண்ணாலும் இன்வைட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோ எடுத்து வந்து பக்காவாக வந்து போடுவோம். ரெட்ரோ படம் என்றைக்கு வருதுன்னு தெரியல. அப்படியே வந்து நேராக நம்ம வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு நம்பர் 6 தியேட்டர் 6க்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே நேராக நடந்து போயிட்டு அப்படியே 6ல் போய் தேடி நம்ம அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருக்கோம். நம்பர் 6 வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தியேட்டர் 6 நம்ம உள்ளே போய் ஆம்பியன்ஸ் எல்லாமே எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது மாதிரி வந்து இந்த படத்தோட போஸ்டரே போடவே இல்லை எங்கேயுமே. அது ரொம்ப வருத்தமாகிடுச்சு. உள்ளே பார்த்தோன்னா ப்ளூயிஷாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பிடிச்சி வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லி நம்ம வீடியோ வந்து எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணி வந்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபஸ் எடுத்தா செகண்ட் ஹாஃபஸ் எடுத்தா நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் இந்த படம் போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. செம்மையாக டயர்டாக இருக்கும். நானும் ஃபயர்ஸ் பாய் எங்கள் அண்ணன் அப்படியே பத்தால இறங்கிட்டாப்புல 27 ஸ்டேஷனில். அங்கே போனோம். வீட்டுக்கு போயிட்டு பேக்குகள்லாம் எடுத்துகிட்டு நேராக சட்டை போட்டுன்னு தூக்கிட்டு வந்தாச்சு. பெருனா வேறு லெவல் பெருனா. ஏன்னு வைங்க, போன வருஷம் கூட இந்த மாதிரி கூட நாங்கள் கொண்டாடல. ஆனால் இந்த வருஷம் எவ்வளோ ரஷ்ஷு. ஃபயர்ஸ் பாய்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாப்புல
வேறு லெவலில் ரஷ்ஷு. அவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கேளுங்க. யாராவது என் சேனல்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, செம்மையான ரஷ்ஷு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து அடி புள்ளி ஆனால் சோறுமா, நெய் சோறு, தால்ச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், அதுமாதிரி மட்டனில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருந்தாரு எங்கள் அண்ணா. அது எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கரெக்டாக நேராக மெட்ரோவில் ஏறி 2 மெட்ரோவில் ஏறி நேராக படம் பார்க்க போனோம். பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போய்ட்டு பையக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து இங்கே வீட்டில் தாருல் பையில் வந்து எங்களோட இருக்கை இடத்துல வந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா எங்கள் சொர்க்கம் வாசலில் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 2:25 ஆகுது. இப்போ தூங்குகிற நேரம் ஆச்சு. காலையில் நான் போகலன்னா அவ்வளோதான், மஞ்சள் காய்ஸ் என்னை பிடிச்சிருவாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் பாய், see you will watch next வீடியோ. வாங்க போய் தூங்கிடலாம்.